ஏழை மீனவனுக்கு கடலில் கிடைத்த பொக்கிஷம். தமிழ்நாட்டின் கடற்கரை ஓரமான ஒரு சிறிய கிராமத்தில் முத்துக்கடல் என்ற கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் ஆரவ் என்கிற ஒரு இளைஞன் வாழ்ந்தான். அவன் ஒரு ஏழை மீனவன். தினமும் கடலுக்கு சென்று மீன் பிடித்துதான் வாழ்ந்தான். ஒரு நாள் கடலில் பெரிய புயல் ஏற்பட்டது. எல்லா மீனவர்களும் பயந்து கரைக்கே முடங்கிவிட்டனர். ஆனால் ஆரவு மட்டும் தைரியமாக படகில் ஏறி கடலுக்கு சென்றான். இன்று வீட்டுக்கு திரும்பி போனால் ஒரு வாய் சாப்பாட்டுக்கு கூட வழியில்லாமல் போய்விடும் என்று கடலுக்குள் செல்ல ஆரம்பித்தான். கடலே எனக்கு பொக்கிஷம் தரும் என்ற நம்பிக்கையுடன் அவன் படகை ஓட்டினான். புயல் இருக்க இருக்க அதிகமாகவே சூறையாடியது. ஆரவ் 10 மணி நேரமாக கடலில் சிக்கிக் கொண்டிருந்தான். திடீரென்று அவன் படகு ஓரிடத்தில் அடித்து நின்றது. என்ன இது என்று திகைத்து பார்த்தான். ஒரு பாறை போல தோன்றியது. ஆனால் அருகில் சென்றபோது அது ஒரு பழமையான செம்பு பெட்டி. அவனது இதயம் வேகமாக துடித்தது. அந்த பெட்டியை திறந்தபோது அவனது கண்கள் கண்ணீரால் நனைந்தன. அதன் உள்ளே நிறைய தங்க நாணயங்கள், முத்துக்கள், பழமையான நகைகள், மேலும் ஒரு சிறிய பாண்டிய மன்னரின் சின்னம் இருந்தது. அவனுக்கு முதலில் சந்தேகம் வந்தது. இதை வைத்து என்ன செய்வேன்? ஆனால் உடனே நினைத்தான், இது ஒரு வரப்பிரசாதம். ஆனால் இதை நாட்டு நலனுக்காக பயன்படுத்த வேண்டும் என்று நினைத்தான். அவன் அந்த பொக்கிஷத்தை அரசு அதிகாரிகளிடம் ஒப்படைத்தான். அரசாங்கம் சோதனை செய்து பார்த்ததில் அது பாண்டிய அரசர் காலத்தில் கப்பலோடு மூழ்கிய பொக்கிஷம் என உறுதி செய்யப்பட்டது. ஆரவின் நேர்மையை மதித்து அரசாங்கம் அவனுக்கு ஒரு பெரிய பரிசு வழங்கியது. ஒரு புதிய வீடு, கடல் பயணத்துக்கான புதிய ஃபைபர் படகு, மேலும் நிதி உதவியுடன் ஒரு மீனவர் பள்ளி ஆரம்பிக்க செய்தார்கள். முத்துக்கடல் கிராமம் இன்று மரியாதையான மீனவர்களின் ஊர் என்று பெயர் பெற்றது. ஆரவ் ஒரு சாதாரண மீனவர் மட்டுமல்ல, நேர்மையின் உருவமாக தமிழகம் முழுவதும் புகழ் பெற்றார். நேர்மையும் நம்பிக்கையும் இருந்தால் கடலுக்குள்ளும் பொக்கிஷம் கிடைக்கும். நம்முடைய நன்மை நாடு முழுவதற்கும் நன்மை தரும் என்று இந்த கதையை முடித்துக்கொள்கிறேன்.